பையா வாடா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன லீவா? டேய் ஆல்ரெடி நிறைய லீவ் போட்டுக்கிற, போடா. லீவெல்லாம் ஒன்றும் கேட்க வரல, சம்பளம் கேட்க வந்திருக்கேன். சம்பளமா? அதான் டெய்லி 600 குத்துரும்ல, நான் திடீர்னு சம்பளம்லாம் கேட்குற? பக்கத்தில் பெரிய கடை நோட் பண்ணியிருக்காங்க, 800 சம்பளம் சொன்னாங்க. அதே சம்பளம் கொடுத்தா உள்ளே போகிறேன், இல்லைனா வெளியே போகிறேன். டேய் என்னால் அவ்வளோ சம்பளம்லாம் கொடுக்க முடியாதுடா. என்னடா திடீர்னு வேலை விட்டு போறேன்ற? நம்மளாம் அப்படிடா பழகிருக்கோம். பணம் ஃபஸ்ட்டு, பழக்க வழக்கம் நெக்ஸ்ட்டு. வரட்டா? போயிட்டான். போடா போ. ஒரு நாள் என்னோட அருமை புரியும்டா. இனிமே எல்லா வேலையும் நம்ம ஒரே ஆள் நின்று சமாளிக்கணும் போகுது. பையா வா பையா. என்ன இந்த பக்கம் முடி வெட்டுமா என்ன? இல்லே பையா. வேற என்ன? பசி இருக்குதா? சாப்பாடு ஏதாச்சும் வாங்கினா சொல்லுவா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் பையா வந்திருக்கேன். திரும்பி இங்கே வேலை கிடைக்குமா? ஆமா, நீ ஏதோ ஒரு பெரிய சலூன் கடையில் வேலை செய்யற ரோட்ல போனல, கேள்விப்பட்டேன். அந்த சலூன் கடை ஏதோ எக்ஸ்பைரான பொருள் யூஸ் பண்ணி பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி சீல் வச்சு அடிச்சிட்டாங்களாமே. அதுக்கு தான் வேக மாட்டேன்னு ஊருக்கு கிளம்புறியா? சரி சரி பார்த்து போயிட்டு வா. எங்கள் ஊரில் பொழப்பு இல்லை தானே பையா இங்கே வந்தோம். இங்கே நீங்களும் வேலை இல்லைன்னு சொன்னால் எப்படி? நம்ம பழக்கம் அப்படியா? எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா பையா? ஏதோ சொன்னேன், பணம் தான் ஃபர்ஸ்ட்டு, பழக்க வழக்கலாம் நெக்ஸ்ட்டுன்னு. இப்போ புரியுதா? பழக்க வழக்கத்தான் ஃபர்ஸ்ட்டுன்னு. நீ என்ன பணத்துக்காக பழகிக்கலாம், ஆனால் நான் எல்லாருக்கிட்ட பழக்க வழக்கத்துக்காக தான் பழகுறேன், தெரிஞ்சுக்கோ. சரி போ, யூனிஃபார்ம் மாற்றிட்டு வேலையை செய். ரொம்ப நன்றி பையா.